இன்னைக்கு லஞ்ச் என் ஃப்ரெண்ட் வீட்ல எல்லாம் சாப்பிட்டேனுங்க. நான் வந்துட்டேன் கார்னிவல். எனக்கு பசிக்குதே, பசி வயித்து பிள்ளுது. அன்புள்ள ஷின்சான், நான் கடைக்கு போயிருக்கேன். சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். உனக்கு பசிச்சா டேபிள்ல இருக்கிற சாப்பாடு சாப்பிடு. இப்படிக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச அன்பான, ஆசையான, ஃபேஷனான, ஸ்டைலான அம்மா. அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க. இது என்ன தயிர் சாதமா? அம்மா, சின்ன பையனுக்கு தயிர் சாதம் கொடுத்து ஏமாத்துறீங்களா? ஊறுகாவாவது இருக்கா? என்ன இது? ஒண்ணுமே இல்லையே. அப்பாவோட சம்பளம் வரலன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஷபா, தயிர் சாதத்தை என்னால சாப்பிட முடியாது. இதுக்கு பதிலா பர்கர் கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல ஃப்ரைட் சிக்கன் கிடைச்சாலும் ஓகே. ஃப்ரைட் நூடுல்ஸ் கிடைச்சா அதை விட நல்லா இருக்கும். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு என்ன வேணும்? ஒண்ணுல உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வந்திருக்கேன். தொட்டுக்க எதுவுமே இல்லங்கிறதுக்காக கிளம்பி நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டியா? தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க எது சிறப்பா இருக்கும்னு நேனியை விட வேற யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்தேன். மன்னிச்சுக்கப்பா, இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் லஞ்சுக்கு சோம நூடுல்ஸ் தான் சாப்பிடுறோம். நூடுல்ஸ்க்கும் சாதத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்லதான் என்ன பண்றது? சரி நம்ம சாப்பிடலாம். என்ன அதையும் சாப்பிடுறான் இந்த பையன்? எனக்கு பிடிச்ச சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறானே. அற்புதமான நூடுல்ஸ், செம டேஸ்ட். கவலைப்படாத தயிர் சாதம், உன்னை சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா யாரையாவது ஒருத்தரை நான் ரெடி பண்ணிடுவேன். ஆமா, இப்ப யாருக்கு இதை கொடுக்கலாம்? யாருதே? உங்க வீட்ல உன் கூட சேர்ந்து சாப்பிட வந்திருக்கேன் நண்பா. தொடக்கற இரு. அடடா, இன்னைக்கு எங்க வீட்ல இததான் லஞ்சா சாப்பிடுறோம்ப்பா. சாதத்துக்கு ஏத்த சைட் டிஷ் இது கிடையாது. வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்னது சரிதான். தயிர் சாதத்துக்கு இது மேட்சிங்காவே இல்ல. மேட்சிங்கா இல்ல, அப்புறதுக்காக நீ கஷ்டப்பட்டு சாப்பிடணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதான் சாப்பாடு வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நான் வந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாம போயிடு. ரொம்ப ருசியா இருக்கு. கசமா, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. செம டேஸ்டா இருக்கு. இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற. எல்லாம் என் நேரம். நண்பா கசமா, இப்போ நீ எந்த பிரெட் அட்டாக் பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லு. டோனட்யா, மெலன் பிரெட்யா, ஸ்வீட் பீன் பிரெட்யா, கறி பிரெட்யா, இல்ல சாக்லேட் பிரெட்யா சொல்லு. அதுக்கே இந்த கத்துற அமைதியா சாப்பிட மாட்டியா? என்ன ஸ்வீட் பீன் பிரெட்டா? இது ரொம்ப ரொம்ப சாதாரணது. கசமா வித்தியாசமா எடுப்பான்னு நினைச்சேன், ஆனா இல்ல. என்ன கறி பிரெட்டா? கறி பிரெட் ரொம்ப சூடா இருக்குமே, அதை எடுக்கறானா? இவ்வளவு பெரிய சவாலை எப்படி ஏத்துப்பா? ஆமால, அந்த பிரெட் ரொம்ப சூடாவும் இருக்கும், காரமாவும் இருக்கும். 5 வயசு குழந்தையால இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. என்ன பண்றது? எஸ், நல்ல ஐடியா. அந்த பிரெட்டை எடுக்கிற மாதிரி போய் கடைசி நேரத்துல பெயிண்டெக்ஸ். நான் எடுத்தது சாக்லேட் பிரெட். ரொம்ப ருசியா இருக்கு. ஏதாவது சொன்னியாப்பா நீ? ஒன்னும் சொல்ல ராசா, நம்ம அமைதியா சாப்பிடுவோமா? பிரெட் இந்த மாதிரி பீச்சி சாக்லேட் தொட்டு சாப்பிடணும். இந்த சாக்லேட்டும் பிரெட்டும் தாறுமாறா இருக்கு. நாக்குல அப்படியே டண்டனக்கா டான்ஸ் ஆடுது. நீ ரொம்ப சின்ன பையன் மாதிரி பேசுறப்பா கசாமா. 5 வயசு பெரிய பையன் மறந்துடாத. பிரெட் துண்டு துண்டா பிச்சு அத சாக்லேட்ல தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கியே. குழந்தைங்க தான் அந்த மாதிரி பிச்சு சாப்பிடும்பா. ஏன்னா புரிஞ்சுதா? புரியாம பேசாத. முழு சாக்லேட் பிரெட் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா கடைசியில சாக்லேட் நமக்கு பத்தாம போயிடும். அப்புறம் அது தீந்து போயிடுச்சுன்னா இது வெறும் பிரெட் தான். அதனாலதான் நான் தொட்டு சாப்பிடணும்னு சொல்றேன். இந்த கசமை எப்பவுமே வேற மாதிரி. உனக்கு எல்லாம் இது புரியாது. விடு ஷின்சான், முடிஞ்சா அண்ணனை பார்த்து கத்துக்கோ, ஓகேவா? ரொம்ப சின்ன பையனா இருக்க. யாரு நானா? சரி, அப்ப சாரி எப்படி சாப்பிடுவீங்க? அத நீயே பாரு. சாக்லேட் பிரெட்டை எப்படி சாப்பிடணும்ன்ற ஸ்டைல நான் உனக்கு சொல்லி காட்டுறேன். என்ன மொத்தமா எடுத்துட்ட? அந்த மாதிரி சாப்பிட்டு சாக்லேட்ல வெளியே கொட்டிடும். நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? இப்ப பாரு. எப்படி நான் எவ்வளவு அழகா சாக்லேட் ஸ்டைலா சாப்பிட்டேன் பாத்தியா? ஆமாமா, ரொம்ப ஸ்டைலா சாப்பிடுறப்போ. என்னப்பா ஷின்சான், உன் முகம் ஃபுல்லா சாக்லேட்டா இருக்கு. இரு, நான் அது கிளீன் பண்ணி விடுறேன். அடடா, இப்ப சாக்லேட் வாய் ஃபுல்லா ஆயிடுச்சு. நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு ஆண்டி. பேசாம நீங்களே எனக்கு அம்மாவா வந்துருங்களே. முடியாது, அவங்க என்னோட அம்மா. நான் அவங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஷபா, நீ சாப்பிடுறதுக்கு ஒருத்தர சுலபமா கண்டுபிடிக்க முடியல. நண்பா மசால் இன்னைக்கு நான் உங்க வீட்ல சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ என்ன லஞ்ச் சாப்பிட போறேன்னு சொல்லு மசால். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். நீதான்
அதான் நாங்க சாப்பிட்டு முடிச்சோமே. மன்னிச்சிடுப்பா. அம்மா நான் எதுக்காக இவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்? சரி, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கூட எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன இப்படி கேக்குற? ஏய், என் வீட்ல தர்பூசணி இருக்கு, அது கொண்டு வர, அதை தட்டிட்டு சாப்பிடுறியா? நான் சாப்பிடு. ஓ, பார்க்க சூப்பரா இருக்கு, தேங்க்ஸ். இது மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகும் நினைக்கிறேன். இல்ல, தர்பூசணி தயிர் சாதம் மேல வச்சா தயிர் சாதம் தர்பூசணி ஜூஸ் இறங்கிடும். அப்படி பண்ணாத செஞ்சான். தர்பூசணி முதல்ல சாப்பிட போறேன். உனக்கு என் மேல ரொம்ப பாசம் போ. என்ன நண்பா, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? இல்ல, நீ தர்பூசணி சாதத்துல பசஞ்சிருவேன்னு நினைச்சேன். அப்படி பண்ணா தர்பூசணியோட ஜூஸ் சாதத்துல பட்டு சாதம் கெட்டு போயிடாதா? கரெக்டா சொன்ன. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? கொஞ்சம் சீரியஸா இரேன் பாமா சாவ். மன்னிச்சு, நான் எதுக்கு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கேன்னு தெரியல. இங்க வந்த வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. ஓ ஓ, போஜான் வா. ஷின்சான். உதயச்சியா நாம ரெண்டு பேரும் இங்க சந்திச்சிருக்கோம் பாரு. அது எதேச்சியா உதச்சியா இல்ல? ஓ, இப்ப மாத்திட்டாங்களா? சரி வா, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பிடிச்ச ஷேப்ல ஒரு கல்லு கிடைச்சது. வீட்டுக்கு போய் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன். ஓ, நீ இந்த தயிர் சாதத்தை சாப்பிடுறியா? ஓ இல்லப்பா, நான் நிறைய இடத்துல போய் நல்லா சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கு, அதான் உனக்கு தரேன், சாப்பிடு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. சாதத்துக்குள்ள நான் ஒளிச்சு வச்சிருந்த விஷயத்த பார்த்தா ஷின்சான் ஆச்சரியப்பட்டிருப்பான். போஜான், சீக்கிரமா சாப்பிட்டு வா, விளையாடலாம். ஓ, பர்கரு, ஃப்ரைடு பீஸ், அடடடடா. தயிர் சாதத்துக்குள்ள இப்படி ஒரு அட்டகாசமா? என்ன போஜான், ரொம்ப ருசியா இருக்கா? பிரமாதமா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு.